ஒரு செல்வந்தருக்கு 4 மகன்கள் இருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிட்டுவிட்டு ஊர் சுற்றித் திரிவார்கள். மற்றும் நால்வரும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்குள் ஒற்றுமை என்பதே கிடையாது. செல்வந்தரே வேலையாட்களை வைத்துக்கொண்டு கணக்கு வழக்கு, தோட்ட பராமரிப்பு, வயல்களில் பயிர்த்தொழில் எல்லாம் பார்த்து வந்தார். செல்வந்தரின் மனைவியும் மகன்களுக்கு எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்தாள். வேலையாட்களுக்கு பதிலாக ஒருவர் கணக்கு வழக்கு, ஒருவர் பைத்தொழில், ஒருவர் தோட்ட பராமரிப்பு, ஒருவர் வீட்டு வேலைகள் எல்லாம் மேற்பார்வை பாருங்கள், தொழில் கற்றுக்கொள்ளுங்கள், ஒற்றுமையாக இருங்கள் என்று பல தடவை சொல்லி பார்த்தாள். அவர்கள் அவள் பேச்சை கேட்பதாக இல்லை. அப்பாவின் சொல்லையும் கேட்பதில்லை. கணக்கு பிள்ளையிடம் பணம் வாங்கி கொண்டு ஊதாரித்தனமாக செலவழித்து கொண்டு திரிந்தார்கள். செல்வந்தரின் உடல் நலம் குன்றியது. படுக்கையில் படுத்துவிட்டார். தொழில் மேற்பார்வை இல்லாமல் திருட்டு போயிற்று. வருமானத்தில் மிக நஷ்டம் வந்தது. இந்த மன வருத்தத்தில் செல்வந்தருக்கு நோய் மிகவும் முற்றியது. மகன்கள் வழக்கம் போல சண்டையிட்டு கொண்டு திரிந்தார்கள். ஒரு நாள் செல்வந்தர் மகன்களை தன் படுக்கை அருகே அழைத்தார். அவர் மனைவி சோகமாக அவர் பக்கத்தில் அமர்ந்து இருந்தார். மகன்களிடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டு கம்புகளை கொடுத்தார். இந்த கட்டுகளை அப்படியே 2ஆக ஒடிக்க வேண்டும். ஒடிப்பவர்களுக்கு நிறைய பணம் தருவேன் என்றார். ஒவ்வொருவரும் 10 கம்புகள் கொண்ட கட்டுகளை 2ஆக அப்படியே ஒடிக்க முயன்றார்கள். மிகவும் பலம் கொண்டு ஒடிக்க பார்த்தார்கள். முடியவில்லை. இப்போது செல்வந்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு குச்சியை கொடுத்து ஒடிக்க சொன்னார். நால்வரும் ஒரே சமயத்தில் சுலபமாக ஒடித்து விட்டார்கள். இப்போது செல்வந்தர் படுக்கையில் மெல்ல சிரித்து 4 மகன்களையும் அருகில் உட்காரச் சொன்னார். இப்போது இந்த குச்சிகளை ஒடித்தீர்களே, இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது என்றார். இது ஒரு குச்சி, அதனால் சுலபமாக ஒடித்து விட்டோம் என்றார்கள். சரி, முதலில் ஒரு கட்டு குச்சிகளை ஏன் ஒடிக்க முடியவில்லை என்றார் செல்வந்தர். நிறைய குச்சிகள் ஒன்றாக இணைந்து இருந்தன, அதனால் ஒடிக்க முடியவில்லை என்றனர் 4 மகன்களும். நீங்கள் நால்வரும் என் மகன்கள். உங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைத்து இருக்கிறேன். இந்த கட்டு குச்சிகளைப் போல ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து நம் தோட்டம், பைத்தொழில் எல்லாம் பார்த்தால் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள். நீங்கள் நால்வரும் சண்டை போட்டு கொண்டு எப்போதும் போல இனிமேலும் இருந்தால் இந்த ஒரு குச்சியை ஒடித்தது போல உங்களை எல்லாரும் ஏமாற்றி நம் பணத்திற்காக கொல்லவும் முயற்சிப்பார்கள். நான் படுக்கையில் படுத்துவிட்ட இந்த வருடம் நமக்கு பெருத்த நஷ்டம் வந்துவிட்டது. இதை உங்களுக்கு புரிய வைக்கவே இந்த குச்சிகளை ஒடிக்கச் சொன்னேன். இன்றிலிருந்து நீங்கள் நால்வரும் சண்டையிட்டு கொள்ளாமல் பொறுப்பாக ஒவ்வொருவரும் தோட்டம், பைத்தொழில், கணக்கு வழக்குகள் பார்த்தால் நான் நிம்மதியாக கண் மூடுவேன். ஐயோ அப்பா, எங்களுக்கு புத்தி புகட்டி விட்டீர்கள். இனிமேல் நாங்கள் நால்வரும் இந்த கட்டுக்குச்சிகள் போல ஒற்றுமையாக இருந்து நம் தொழிலில் நஷ்டம் வராமல் பார்த்து கொள்வோம். உங்கள் இருவரையும் எங்கள் தெய்வமாக போற்றி பாதுகாப்போம் என்றனர். செல்வந்தருக்கும் மகன்களின் மனமாற்றத்தினால் புது தெம்பு வந்தது. சிறிது சிறிதாக உடல் நலம் தேறினார். மகன்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பை ஏற்றனர். ஒற்றுமையாக இருந்து நஷ்டம் வராமல், திருட்டு போகாமல் கண்காணித்து செல்வம் சேர்த்தனர். செல்வந்தரையும் அவர் மனைவியையும் பாதுகாத்தனர். செல்வந்தரின் மகன்களை பார்த்து ஊரே அதிசயப்பட்டது. ஒற்றுமை உயர்வை தரும். நன்றி.